I got time as my ally, I know that I won't die. I know as a hole in my soul, baby don't cry. I got time as my ally, I know that I won't die. I know as a hole in my soul, baby don't cry. சொன்னாலும் புரிஞ்சதில்லை காதல் காலம் கடந்து போகும் பூக்களில் நனைஞ்சதில்லை பெண்ணே நீ என் குறையான தாகம் புரியாத புதிர் போகாது உதிர் நீ என் தேடல் விட்டு போக மாட்டேன் from கல்யாணம் to காதல் காலம் பதில் சொல்லும் நேரம் இல்லை அதிகாரம் காதல் தாண்டி செல்லும் நேரம் வீடை சொல்லும் காலம் பதில் சொல்லும் கல்யாணம் டு காதல் 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 இருந்தாங்க. எனக்கு 10 வயசு வரைக்கும். அப்புறம் பெரிய சண்டை வந்துச்சு ஒரு நாள். இங்கிலீஷ்ல பேசி பேசி சண்டை போட்டாங்க. திடீர்னு எங்க அப்பா அம்மாவை அடின்னு அடிச்சிட்டாங்க. மறக்கவே முடியாது. எங்க அம்மா தலையெல்லாம் ரத்தம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கத்துனேன், அழுதேன். எங்க அப்பா ஒரு வாசை எடுத்து என் தலையை தூக்கி போட்டார். எங்க அம்மா அந்த ரத்தத்திலே ஓடி வந்து எனக்கு பாத்தி வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஊரே பார்த்துச்சு. போலீஸ் வந்துச்சு, அரெஸ்ட் பண்ணாங்க. பேசி பிரிஞ்சதுதான். அப்பா கிட்ட பேசுறது இல்லையா? எப்பயாச்சும் அடிப்பாரு.
நான் கால் பண்ணால் பேச மாட்டார். அவர் வேற கல்யாணம் பண்ணல, பட் தனியாக தான் இருக்காரு. பிஸ்னஸ் ஷூட்டிங் சொல்லி வீட்டுக்கே வந்ததில்லை. வெளியில போனா எல்லாரும் வந்து பேசுவாங்க, அதனால வெளியே போகவே பிடிக்காது. ஒருத்தவங்க வந்து பேசுறது என் காதுக்கு வந்து சேரும்போது கோவமா வரும். அப்பா ஒரு மகளுக்கு ரொம்ப முக்கியமான உறவு. ஒரு ஆண் எப்படி வாழணும்னு கூட வாழ்ந்து காட்டுற ஒரு உறவு. ஆனா அவர் வாழ்ந்து காட்டினது இனிமேல் என் லைஃப்ல ஒரு ஆம்பளையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் யார்கிட்டயாவது சொல்லியிருக்கீங்களா? இல்ல. மனசுல உள்ள பாரம் எல்லாம் இறங்கிடுச்சா? Thank you. நம்ம வாழ்க்கையில யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறதில்ல சௌமியா. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஒரு நாள் அவங்க இருக்க போறதில்ல. ஒண்ணு அவங்க இந்த பூமியை விட்டு போயிடலாம், இல்ல நம்ம வாழ்க்கையை விட்டுட்டு போயிடலாம். எங்க அப்பா எப்போதுமே ஒன்று சொல்லுவார், உலகத்திலேயே ரொம்ப பாவமானது மீன் தாண்டான்னு. ஏன்னா அதோட வாழ்க்கை எப்போ முடியும்னு தெரியாமையே இந்த தண்ணிக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும். நம்ம கூட அந்த மீன் மாதிரி தான். உங்க அப்பா உங்களுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிளா இருந்திருக்கலாம், பட் எல்லாருமே அந்த மாதிரி இல்லைல்ல. சில பேர்கிட்ட பேசி பழகி பார்த்தா தானே தெரியும். எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் சரியான ஆள் வந்து அதை செதுக்குனா தான் அதுவும் ஒரு அழகான சிலை.
தேங்க்ஸ். அவர் கதை சொல்லிட்டா? ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு யாரையாவது கொல்லனா தூக்கமே வராதான். என்னன்னு தெரியல, பட் அவளுக்கு யாரையாவது கொல்லணும். ஒரு நாள் ஒரு பையன் அவ முன்னாடி நடந்து போயிட்டே இருந்திருந்தாங்க. அப்போ அவளுக்கு ஐயோ யாருமே எனக்கு கொல்லலையே, இவனை கொல்லலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு அவன்கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிச்சான். பேசி ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஐயோ இவனையே நம்ம கொல்ல போனோம் அப்படின்னு கண்ணீர் விட்டு அப்படி நின்ட்டாலாம். ஏன் தெரியுமா? ஏன்னா கதை நீட்டுமா. இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னா அடுத்த தடவை நீங்க என்ன பார்க்கும்போது நீங்க சிரிக்கணும், அப்பதான் சொல்லுவேன். ப்ளீஸ் இப்பவே சொல்லு, நான் சிரிச்சிடுறேன். சொல்லு போங்க. நீங்க சிரிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் அந்த கதையை சொன்னேன். நீங்க சிரிச்ச அழகு அப்படியே பாபி டால் மாதிரி. சிரிச்சுக்கிட்டே இருங்க. பாய். எங்கடா நடக்காதுன்னு நினைச்சேன். நன்றி இறைவா. அவர் கதை சொல்லிட்டான். ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு இருந்தா, இவனையே நம்ம கொல்ல போனோம். எப்படி நான் நிப்பாட்டியும் அவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க. சௌமியா, ஒரு விஷயம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்.
ரியாலிட்டி என்பது கிராவிட்டி மாதிரி. கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதோட ஈர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகம். யூ ஜஸ்ட் பிளாக்ட் ஒன் மோமெண்ட், அவ்வளவுதான். அது அவளை பெரிய அளவுக்கு பாதிக்கிற மோமெண்ட்டே இல்லை சௌமியா. பெருசா நடக்க போற ஒரு விஷயத்தை தடுக்கும் போது அது முழுசா மாறும். கிராவிட்டி மேலேயே நின்னுக்கிட்டு ஆன்டி கிராவிட்டி ஆக போறேன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்ஃபேக்ட் அவங்க 2 பேரும் இன்னைக்கு லைப்ரரியில சண்டை போட்டதுனால நைட்ல மீட் பண்ண மாட்டாங்களா? Isn't there any opportunity? Unless அவங்க 2 பேரும் லைப்ரரிக்கு போகாம இருந்திருந்தா, yeah, maybe. So you decide. நீங்களே முடிவு பண்ணுங்க என்ன செய்யலாம்னு. பை. கீழே வந்து வெயிட் பண்ணலான்னு நினைச்சேன். எது இப்படி நடந்து போயிட்டே இருக்கிறது வெயிட்டிங்கா? எப்படி பார்த்தாலும் காட் ஹவுஸ்ல நின்றுருப்பேன். நேத்து ஹரிஷ் கூட ஒரு டாக்கிங் போல. நல்லா பேசுறான், நல்ல பையன்தான் போல. ஸோ என்னை வெடிச்சது பெருசா தெரியல. அப்படி இல்லை, நீ நல்லா யோசிச்சு பாரு. உன்னை வெடிச்சது அவன் இல்லை, அவன் பேர் என்ன, பின்டான். அவன் தான் உன்னை வெடிச்சான். திடீர்னு பார்த்தா அவங்கனே பேசுற, திடீர்னு அவங்க கூட போய் பேசுற. எனக்கு புரிஞ்சுக்கவே முடியலையே. என்னை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சௌமியா அம்மா, என்னம்மா சொல்லவே இல்லை? வா. எங்க? வா, கூட்டிட்டு போறேன். எனக்கு கிளாஸ் இருக்குமா. I got work to do. உங்க அப்பா வந்திருக்காரா? உன்னை பார்க்கணுமா? அப்பாவா? எங்க? வந்து ஏறு, கூட்டிட்டு போறேன். ஏன் அவர் இங்க வர மாட்டாரா? காடி ஏறுமா, கூட்டிட்டு போறேன். பழைய யூனிமேட்லாம் மீட் பண்ணீங்களா? இல்லை, நம்ம பிஸ்னஸ் பார்க்கவே நேரம் இல்லை. அப்புறம் எங்கே அவங்கள மீட் பண்ணுறது? மை டாட்டர் சௌமியா. என்ன காசு படிக்கிறீங்க? அக்கௌண்டன்சி சார். ஓ, அக்கௌண்டன்சி எங்கள் ஏரியா. டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர் ஆஃப் ஹர். இது என் ஃப்ரெண்ட் அன்பு. ஐ டோல்ட் ஹிம் யூ ஆர் ஸ்டடிங் ஹியர். வர சொன்னா, அதான் அப்படி ஒன்று பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அம்மா அங்கே வெயிட் பண்ணுறாங்க. புஷ்பா தானே? கம். ஏய், உங்கள் சண்டை ஒன்றும் ஓயிலையா? நீ அதை விடு, என் டாக்டரை ஒழுங்காக பார்த்துக்கணும்டா. டோன்ட் வரி, இங்கே எல்லாருமே எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. காசு இருக்கா? இருக்கு. நான் கனடா போகிறேன், 5 years ப்ராஜெக்ட். அம்மா சொன்னாங்களா? இங்கே டிவோர்ஸ் கேட்டதும் சொன்னாங்க. ஏய், என்ன டிவோர்ஸ்லாம்? என்ன இதெல்லாம்? எது எங்கே பேசணும் தெரியாது. கைலாஸ், இங்கே பேசலைன்னா நான் வேற எங்கே பேசுறதுப்பா? என்னது டிவோர்ஸ்லாம்? கண்டிப்பா போயிடுறேன். And you also. தயவு செய்து மகன் சொல்லிட்டு வந்துடாதீங்க. ஏய் சிவா, என்னது? சாரி, ப்ளீஸ் ப்ளீஸ் கோ. ஏய், வளர்த்த பிள்ளை போய் அடிக்கிற அறிவில்லை உனக்கு?
இஸ் நாட் ரைட் சிவா. இன்னொரு 5 நிமிஷம் தன்பு காணா போயிடும். நமக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா தேவையில்லம்மா. நீங்க தனியாவே சந்தோஷமா இருப்பீங்க. வாங்க. My Barbie doll.